நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் சிறுகதை திரு கல்கி அவர்களின் வீடு தேடும் படலம் என்ற சிறுகதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். திருவல்லிக்கேணியில் திக்கற்ற விக்ன விநாயகர் கோவில் வீதியில் ஸ்ரீ கடோத்கஜராயர் என்பவர் பன்னெடுங்காலமாக குடியிருந்து வந்தார். அந்த தெருவில் அவர் குடியிருந்த காலத்தில் அவருடைய குடும்பம் வளர்ந்து கொண்டே வந்தது. 9 குழந்தைகளுக்கு தகப்பனாராகி இந்து சமூகத்தின் வளர்ச்சிக்கு தொண்டு புரிந்து வந்தார். இந்த தொண்டின் பெருமையை சிறிதும் அறியாதவனான அந்த வீட்டின் சொந்தக்காரன் ஒரு நாள் திடீர் என்று வந்து, என் சொந்த வீட்டுக்கு நான் குடிவர எண்ணி இருக்கிறேன், ஆகையால் வீட்டை காலி செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஸ்ரீ கடோத்கஜராயருக்கு இது ஒரு விதத்தில் மகிழ்ச்சியே அளித்தது. எத்தனை காலம்தான் மாறுதல் என்பதே இல்லாமல் ஒரே இடத்தில் வாழ்க்கை நடத்துவது, ஒரே பாழும் வீட்டில் எத்தனை காலம் குடியிருப்பது, அதை காட்டிலும் இன்னொரு பாழும் வீட்டுக்கு குடிபோவது ஒரு மாறுதலா இருக்கலாம் அல்லவா? பழைய வீட்டுக்காரனுக்கு வாடகை கொடுக்காமல் பல வருஷம் நாமம் போட்டு வந்தது போல் புதிய வீட்டுக்காரனுக்கும் நாமம் போடலாம் அல்லவா? எனவே புதிய வீடு ஒன்றை வாடகைக்கு தேடி பிடிப்பது என்று கடோத்கஜராயர் தீர்மானித்தார். அப்போதுதான் மறைந்து போன அந்த பழைய காலத்தை நினைத்து அவர் பெருமூச்சு விட நேர்ந்தது. அந்த மனிதர் சென்னை பட்டணத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்க்கை தொடங்கிய போது சென்னை நகரில் எங்கே பார்த்தாலும் டூலெட் பலகை தொங்கிக் கொண்டிருக்கும். மலையாளத்து நம்பூதிரி ஒரு தடவை சென்னை பட்டணத்தை வந்து பார்த்துவிட்டு ஊருக்கு திரும்பி சென்றதும் என்ன சொன்னான் என்று ஞாபகம் இருக்கிறதல்லவா? மதராசிலே உள்ள பணக்காரர்களிலே டூலெட் துறைதான் பெரிய பணக்காரன். எந்த தெருவிலே பார்த்தாலும் 10-8 வீட்டுக்கு குறையாமல் டூலெட் துறையின் போர்டு தொங்குகிறது என்று நம்பூதிரி மலையாளத்தில் சொன்னதை நான் மேலே தமிழில் எழுதியிருக்கிறேன். அப்படிப்பட்ட வளமையான காலம் இனி எப்போது வரப்போகிறதோ? இன்றைக்கு சென்னை நகரம் முழுவதும் தேடி அலைந்தாலும் டூலெட் பலகை ஒன்றை கூட பார்க்க முடியவில்லையே. யாரோ சொன்ன யோசனையை கேட்டுக்கொண்டு கடோத்கஜராயர் வீட்டு கட்டுப்பாடு அதிகாரியின் காரியாலயத்தை தேடி சென்றார். காலி வீடுகளுக்கெல்லாம் அந்த அதிகாரியிடம் ஜாபிதா இருக்கும் என்றும் அவரை கேட்டால் ஒருவேளை ஏதேனும் ஒரு வீட்டை வாடகைக்கு அமர்த்தி கொடுக்கலாம் என்றும் அவர் கேள்விப்பட்டார். எனவே வீட்டு கட்டுப்பாடு அதிகாரியின் ஆபீஸ் எங்கே என்று துப்பு வைத்து விசாரித்து கொண்டு அந்த காரியாலயத்திற்கு போய் சேர்ந்தார். மேற்படி காரியாலயத்தில் ஒரு மனிதர் மேஜை நாற்காலி போட்டுக்கொண்டு எதிரில் பெரிய தஸ்தாவேஜி கட்டுகளை வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். அவருடைய படாடோப தோரணையை பார்த்த கடோத்கஜராயர் மிக்க பயபக்தியுடன் நின்று, சார், தாங்கள்தான் வீட்டு கட்டுப்பாடு அதிகாரியோ என்று கேட்டார். ஆம், நாம் தான், சொல்லுங்கள் என்றார் அந்த அதிகார தோரணைக்காரர். அவர் நாம் தான் என்று சொன்னது கடோத்கஜராயருக்கு சிறிது சந்தேகத்தை அளித்தது. தஞ்சாவூர் ஜில்லா மிராசுதாரர் ஒருவரின் மனைவிக்கு உடம்பு அசௌகரியம் என்று அறிந்த சலுகையுள்ள பண்ணைக்காரன், எஜமான், நம்ம சம்சாரத்துக்கு உடம்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டானாம். அந்த மாதிரி அல்லவா இருக்கிறது கதை. இந்த அதிகாரி நாம் தான் என்று சொன்னதன் மர்மம் என்ன? அந்த சந்தேகத்தை மனதிலேயே வைத்துக்கொண்டு, வாடகைக்கு ஒரு வீடு தேவையாயிருக்கிறது, உங்களை கேட்டால் கிடைக்கும் என்று சொன்னார்கள் என்றார் கடோத்கஜராயர். நீங்கள் கெஜெட்டட் ஆபீசரா அல்லது நான் கெஜெட்டட் ஆபீசரா என்று மேற்படி நாம் தான் பேர்வழி கேட்டார். இந்த சமயம் நான் ஒருவித ஆபீசரும் இல்லை. நீங்கள் பார்த்து கெஜெட்டட் உத்தியோகமோ நான் கெஜெட்டட் உத்தியோகமோ எது போட்டு கொடுத்தாலும் பெற்றுக்கொள்கிறேன். நான் பெரிய குடும்பி, 9 குழந்தைகளுக்கு தகப்பன். 9 தான், இதற்கு மேலே இல்லை என்று சொல்லவும் முடியாது என்றார் கடோத்கஜராயர். விளையாட வேண்டாம், நான் விளையாடவில்லை. விளையாட்டுக்கு நான் பூரண விரோதி.
விளையாட்டு ஒழிக என்று ஒரு இயக்கம் யாராவது ஆரம்பித்தால் அதில் முதலில் நான் தான் சேர்வேன் என்றார் ராயர். நீர் கெஜெட்டட் ஆபீசர் இல்லை, ஆகையால் உமக்கு வீடு கிடைக்காது, போகலாம் என்று சொன்னார். அப்படி சொல்லாதீர்கள், நான் கெஜெட்டட் ஆபீசருக்கும் மேலே. இதை கேட்ட அந்த நாம் தான் கொஞ்சம் பயமடைந்து மேசை மேல் கிடந்த தமது பாத தாமரைகளை கீழே எடுத்து வைத்துவிட்டு, அப்படியானால் உட்கார்ந்து கொண்டு பேசுங்கள் என்று ஒரு நாற்காலியை காட்டினார். கெஜெட்டட் ஆபீசருக்கும் மேலே என்றால் ஒருவேளை ICS உத்தியோகஸ்தரோ அல்லது ரெவின்யூ போர்டு மெம்பரோ என்று கேட்டார். இல்லை, அதற்கும் மேலே. ஹைகோர்ட் ஜட்ஜோ? இன்னும் மேலே. ஆண்டவனே, அப்படியானால் தாங்கள் சட்டசபை அங்கத்தினரோ? இன்னும் கொஞ்சம் மேலே போங்கள் பார்க்கலாம். MLCயோ? இல்லை, இன்னும் மேலே. MLCயின் மாமனாரோ அல்லது மைத்துனரோ அல்லது சட்டகரோ? கிடையாது, இன்னும் கொஞ்சம் மேலே போய் பாருங்கள். மன்னிக்க வேணும், ஒருவேளை தாங்கள் சர்வ வல்லமையுள்ள மாகாண காங்கிரஸ் கமிட்டி அங்கத்தினரோ? அதுவும் இல்லை. பின்னே நீ யார்? உம்முடைய சட்டசபை அங்கத்தினர்களையும் மந்திரிகளையும் உண்டாக்கியவன். உம்முடைய ICS காரர்களுக்கெல்லாம் மாதந்தோறும் சம்பளம் படி அளக்கிறவன். உமக்கும் கூடத்தான். அது யார் ஐயா நீர்? இந்த தேசத்துக்கு ராஜா நான். சர்தார் பட்டேல் அவர்களால் கூட அசைக்க முடியாத ராஜா. நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று பாரதியார் சொன்னாரே, அந்த மன்னர்களில் நான் ஒரு மன்னன், அதாவது இந்தியா தேசத்து சுதந்திர பிரஜை. இதை கேட்ட அந்த மனிதர் கடகடவென்று சிரித்தார். என்ன ஹாஸ்யத்தை கண்டு சிரித்தாரோ தெரியவில்லை. ஓஹோ, பாரதியாரின் பாட்டை நம்பிக்கொண்டா வந்தீர்? அழகுதான். உமக்கு வீடு வாடகைக்கு கிடைக்காது. சும்மா வேண்டுமானால் தங்க இடம் கிடைக்கும். கீழ்ப்பாக்கத்துக்கும் பெரம்பூருக்கும் நடுவில் அந்த ஜாகை இருக்கிறது. லுனாட்டிக் அசைலம் என்று பெயர். அப்படியானால் அந்த ஜாகைக்குத்தான் சீட்டு கொடுங்களேன். நான் இந்த ஆபீஸின் தலைமை அதிகாரி அல்ல, அதிகாரியின் சொந்த அந்தரங்க குமாஸ்தாதான். ஆகையால் உத்தரவு அவர் கையெழுத்தில்லாமல் நான் போட்டு கொடுக்க முடியாது. ஆபீசர் ஒரு வாரம் லீவில் இருக்கிறார். அடுத்த வாரம் வந்து அவரிடம் நேரில் விண்ணப்பம் போடும். மிக்க ஏமாற்றத்துடனே கடோத்கஜராயர் அங்கிருந்து கிளம்பினார். பிறகு இன்னும் சில சிநேகிதர்களை விசாரித்ததில் ஏதேனும் ஒரு வீடு காலியாயிருக்கிறதா என்று தெரிந்து கொள்ளும். அதன் சொந்தக்காரனிடம் வீட்டை இன்னாருக்கு கொடுக்க சம்மதம் என்று எழுதி வாங்கி கொண்டு வீட்டு கண்ட்ரோல் ஆபீசரிடம் போனால் சல்லிசாக வீடு கிடைக்கலாம் என்று சொன்னார்கள். இதன் பேரில் சென்னை பட்டணத்தில் காலி வீடு எங்கேனும் இருக்கிறதா என்று கடோத்கஜராயர் பலரிடமும் விசாரிக்க ஆரம்பித்தார். தேனாம்பேட்டையில் சில நாளாக ஒரு வீடு காலியாக இருக்கிறதென்று கேள்விப்பட்டார். அந்த வீட்டை பார்த்துவிட்டு வீட்டுக்காரனையும் கேட்டு வருவதாக கிளம்பினார். அன்று சகுனம் அவ்வளவு சரியாக இருந்ததென்று சொல்ல முடியாது. பூனை ஒன்று வீட்டு வாசலில் சிறிது நேரம் நின்று குறுக்கே போகலாமா வேண்டாமா என்று யோசித்துவிட்டு பிறகு எதிரே ஓடி வந்து கடோத்கஜராயரின் கால்களின் வழியாக புகுந்து சென்றது. ஆனால் ராயருக்கு சகுனத்தில் அவ்வளவு நம்பிக்கை கிடையாது. எத்தனையோ தடவை நல்ல சகுனத்துடன் புறப்பட்டு சென்று காரியம் கைகூடாமல் கைக்குடையையும் தொலைத்துவிட்டு திரும்பி வந்திருக்கிறார். ஆகையால் பூனையும் ஆச்சு ஆணையும் ஆச்சு என்று துணிச்சலுடன் இன்றைக்கு புறப்பட்டு சென்றார். ஒரு டிராம் வண்டியில் இடம் பிடித்து உட்கார்ந்து விட்டார். அந்த டிராம் வண்டியில் கொஞ்சம் எக்கச்சக்கமான சம்பாஷணை அப்போது நடந்து கொண்டிருந்தது. ஒருவர் கையில் பத்திரிகையை வைத்துக்கொண்டு அதில் போட்டிருந்த வார பலனை இறைந்து படித்தார். இன்னொருவர் குறுக்கிட்டு, ஜோசியமாவது கீசியமாவது எல்லாம் சுத்த ஹம்பக் என்றார். அப்படி ஒரே அடியாய் சொல்லக்கூடாது, ஜோசியமும் ஒரு சயின்ஸ் தானே என்றார் இன்னொருவர்.
எல்லாம் அவரவர்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது, வீண் சண்டை எதற்கு என்றார் மற்றொரு சமாதான பிரியர். பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? புதிய ஆத்திச்சுடியில் சோதிடம் தனை இகழ் என்று ஸ்பஷ்டமாக எழுதியிருக்கிறார். பாரதியார் சொல்லிவிட்டால் வேதவாக்கோ? இப்படியெல்லாம் கண்டதை சொன்னதனாலேதான் அவர் திண்டாடி புதுச்சேரி தெருவிலே நின்றார். இப்படியாக விவாதம் தடித்து கொண்டிருந்த போது நமது கடோத்கஜராயர் சும்மா இருக்கக்கூடாதா? இவ்வளவு என்னத்திற்கு? பரணி நட்சத்திரத்துக்கு இந்த வாரம் என்ன பலன் போட்டிருக்கிறது என்று படித்து காட்டுங்கள், அதன்படி நடக்கிறதா இல்லையா என்று பரிசோதித்து பார்த்து விடுவோம் என்று சொல்லி வைத்தார். பரணி நட்சத்திரத்துக்கு அந்த வாரத்திய பலன் முதல் 3 நாளும் அவ்வளவு சுகமில்லை என்று இருந்தது. எடுத்த காரியத்தில் தோல்வி, மனக்கிலேசம், வியாபாரத்தில் நஷ்டம் என்று இப்படி படு மோசமாக சொல்லியிருந்தது. கடோத்கஜராயருக்கு ஒரே கோபமாக வந்தது. போகிற காரியத்தில் வெற்றியடையாமல் திரும்புவதில்லை என்று மனதில் தீர்மானித்து கொண்டு வெளிப்படையாகவும் சபதம் கூறினார். தேனாம்பேட்டையில் செல்லாக்காசு செட்டியார் சந்தில் 77ஆம் நம்பர் வீடு பூட்டி கிடந்தது. வெகு காலமாக அதில் யாரும் குடியில்லை என்பதும் தெளிவாக தெரிந்தது. அந்த வீட்டின் சொந்தக்காரர் எங்கே இருக்கிறார் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை கடோத்கஜராயர் விசாரித்தார். அவர்கள் வீட்டு சொந்தக்காரரின் விலாசத்தை சொல்லிவிட்டு இந்த வீட்டுக்கு குடிவந்தவர் யாரும் 2 நாளைக்கு மேல் இருப்பதில்லை என்ற செய்தியையும் தெரிவித்தார்கள். ராயர் காரணம் என்ன என்று கேட்டதற்கு முதலில் தயங்குவது போல் தயங்கிவிட்டு பிறகு ராத்திரியில் அந்த வீட்டில் பேய்கள் நடமாடுவதாக கேள்வி என்று சொன்னார்கள். இவ்வளவுதானே, என்னை கண்டால் பேய்களெல்லாம் பறந்துவிடும் என்று கடோத்கஜராயர் சொல்லிவிட்டு வீட்டின் சொந்தக்காரரிடம் போய் வாடகைக்கு வீடு வேண்டும் என்றும் வீட்டின் சாவி தரும்படியும் கேட்டார். எத்தனையோ பேர் இம்மாதிரி வந்து வீட்டு சாவி கேட்டு வாங்கி கொண்டு போனார்கள். மறுநாளே சாவி திரும்பி வந்துவிடும். நீரும் அப்படித்தான் செய்ய போகிறீர், என்னத்திற்கு வீண் சிரமம் என்றான் வீட்டுக்காரன். எத்தனை நாளாக இப்படி அந்த வீடு காலியாக இருக்கிறது என்று கடோத்கஜராயர் கேட்டார். நாள் கணக்கு சொல்ல முடியாது, 3 வருஷத்திற்கு மேலாகிறது. என்ன வாடகை கேட்கிறீர்கள்? இந்த மாதிரி வீட்டுக்கு இப்போது இருக்கும் வீடு கிராக்கியில் 300 ரூபாய் வாடகை வரும். எனக்கு இந்த பட்டணத்தில் 6 வீடு இருக்கிறது. 200, 250, 300 வரையில் வாடகை வாங்குகிறேன். இந்த வீட்டை நீர் நிஜமாக எடுத்துக்கொள்வதாயிருந்தால் 80 ரூபாய்க்கு கொடுக்கிறேன் என்றார். சரி, இப்போதே 1 மாத வாடகை அட்வான்ஸ் தருகிறேன், வாங்கிக் கொள்கிறீரா என்றார் ராயர். அது எப்படி முடியும்? வீட்டு கண்ட்ரோல் அதிகாரி உத்தரவு போட்டால் அல்லவா நான் வாடகை அட்வான்ஸ் வாங்கி கொள்ளலாம் என்றார். சரி, வீட்டை எனக்கு வாடகைக்கு கொடுக்க உமக்கு சம்மதம் என்று எழுதி கொடும், மற்றதெல்லாம் பார்த்து கொள்கிறேன் என்றார். அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. எல்லாவற்றுக்கும் 1 நாள் 2 நாள் அந்த வீட்டில் இருந்து பார்த்து விடுங்கள். அப்புறம் என் பேரில் புகார் சொல்ல வேண்டாம் என்றார். வீட்டில் பேய் நடமாடுகிறது என்ற விஷயத்தை பற்றித்தானே சொல்கிறீர் என்றார். ஆமாம், ஊரில் இருக்கிறவர்களுக்கு வேறு என்ன வேலை? இப்படி ஏதாவது கதை கட்டி விடுகிறார்கள். அதனால் பல வருஷமாய் எனக்கு வாடகை நஷ்டம். நீங்கள் வீட்டை எடுத்துக்கொள்வதாயிருந்தால் இருந்தால் என்கிற பேச்சே கிடையாது. சாவியை இப்படி கொடும், பேய்களுக்காச்சு எனக்காச்சு, ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்றார் ராயர். சாவியை வாங்கி கொண்டு அஞ்சா நெஞ்சரான கடோத்கஜராயர் புறப்பட்டார். அன்று இரவே விஷயத்தை கீறி பார்த்து முடிவு கட்டிவிடுவது என்று தீர்மானித்தார். திருவல்லிக்கேணியில் அவருடைய வீட்டுக்கு அடுத்த வீட்டில் டெலிஃபோன் இருந்தது. அந்த வீட்டுக்காரர்களை கூப்பிட்டு, தயவு செய்து என் வீட்டில் சொல்லிவிடுங்கள், நான் ராத்திரி முக்கிய காரியமாக ஒரு சிநேகிதர் வீட்டில் தங்க வேண்டியிருக்கிறது என்று தெரியப்படுத்தினார்.
வெகு நாளாக திறக்கப்படாத பூட்டை திறந்து கொண்டு கடோத்கஜராயர் அந்த பேய் வாழும் வீட்டுக்குள் புகுந்தார். மின்சார விளக்கு போடப்பட்ட வீடு. சில அறைகளில் பல்புகள் கலற்றப்பட்டிருந்தன. எனினும் சில அறைகளில் பல்புகள் இருந்தன. சுவிட்சை போட்டு பார்த்ததில் விளக்குகள் எரிந்தன. இது முன்னை காட்டிலும் அதிக தைரியத்தை அளித்தது. வாசற்கதவை சாத்தி தாழ்பால் போட்டுவிட்டு பின்புற கதவு தாழ்பால் போட்டிருப்பதையும் பார்த்து கொண்டு வந்தார். பிறகு மச்சு மீது ஏறி பார்த்தார். அங்கே அவர் பார்த்த ஒரு விஷயம் சிறிது விசித்திரமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் கீழே இருந்தது போல் மேல் மாடியில் அவ்வளவு குப்பையாக இல்லை. சமீபத்தில் பெருக்கி சுத்தம் செய்யப்பட்டதாக தோன்றியது. அது மட்டுமல்ல, மனிதர் நடமாடியதற்கு அறிகுறிகளும் காணப்பட்டன. மனிதருடைய நடமாட்டம்தான் என்பதில் சந்தேகம் இல்லை. பேய்களுக்கு கால் கிடையாது. இருந்தாலும் அவற்றின் காலடிதான் தரையில் படாதே. மேலும் கடோத்கஜராயர் சுற்றி பார்த்து கொண்டு வரும்போது மச்சுப்படிகளுக்கு அடிப்புறத்தில் வெளிப்புறமாக திறக்கும் கதவு ஒன்று இருப்பதை கண்டார். அதற்கு உட்புறத்தில் தாள் இல்லை. அதாவது இருந்த தாளை யாரோ கழற்றி விட்டிருந்தார்கள். இதுவும் கொஞ்சம் விசித்திரமாகவே தோன்றியது. அவருக்கு சிற்சில சந்தேகங்களும் ஏற்பட்டன. எல்லாவற்றுக்கும் இன்று ஒரு ராத்திரி இந்த வீட்டில் கண் விழித்திருந்து பார்த்துவிட வேண்டியதுதான் என்று தீர்மானித்தார். மின்சார தீபங்களை எல்லாம் அணைத்துவிட்டு குளிருக்கு அடக்கமான ஒரு அறைக்கு வந்து சேர்ந்தார். நல்ல வேளையாக அங்கே ஒரு பழங்கால கட்டில் கிடந்தது. அதில் துணியை விரித்து படுத்தார். மறுபடியும் ஏதோ தோன்றவே அறையின் கதவை தாளிட்டு கொண்டு வந்து படுத்தார். இரவு முழுவதும் தூங்குவதில்லை என்ற திட சங்கற்பம் கொண்டிருந்தபடியால் கண்கள் மூடுவதற்கே இடம் கொடுக்கவில்லை. பக்கத்து வீடு ஒன்றில் கெடிகாரம் 11 மணி 12 மணி அடித்த வரையில் தூக்கம் கிட்ட நாடவில்லை. 12 மணி அடித்த பிறகு சிறிது தூக்கம் கண்ணை சுற்றுவது போல் இருந்தது. தூங்கக்கூடாது என்று கட்டிலில் எழுந்து உட்கார்ந்தார். எழுந்து உட்கார்ந்து சிறிது நேரத்திற்கெல்லாம் கடோத்கஜராயருக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டது. ஏனெனில் அறைக்கு வெளியே அந்த வீட்டுக்குள் எங்கேயோ ஜல் ஜல் என்ற சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கிட்ட கிட்ட நெருங்கி வருவதாக தோன்றியது. வர வர அந்த ஜல் சத்தம் அருகில் வந்து அந்த அறைக்கு வெளியே நின்றது. கடோத்கஜராயர் பயப்படவில்லை. ஆனாலும் அவருடைய மார்பு மட்டும் கொஞ்சம் பட் பட் என்று அடித்து கொண்டது. மேற்படி ஜல் சத்தம் கூட பரவாயில்லை. அது அந்த அரைவாசலில் வந்து சட்டென்று நின்றுவிட்டதுதான் கொஞ்சம் என்னமோ போலிருந்தது. ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் அறையின் கதவை யாரோ இரும்பு கம்பியினால் தட்டுவது போல கேட்டது. யார் அது என்றார் கடோத்கஜராயர். நீ யார் என்றது ஒரு கம்மலான குரல். நான் இந்த வீட்டை வாடகைக்கு வாங்கி கொண்டு குடிவரப்போகிறேன். நீ யார் என்றார் ராயர். உனக்கு முன்னால் நான் குடிவந்தவன். உனக்கு இங்கே இடமில்லை, போய்விடு என்றது. வீட்டு வாடகை அதிகாரியிடம் நீர் அனுமதி பெற்று கொண்டீரா? இல்லை. அப்படியானால் 2 பேரும் விண்ணப்பம் போடுவோம். யாருக்கு கிடைக்கிறதோ அவர் இருக்கலாம். அதெல்லாம் முடியாது. உடனே ஓடிப்போய்விடு. மறுபடியும் அந்த ஜல் சத்தம் கேட்டது. நீ யார் என்னை போகச் சொல்வதற்கு? கதவை திறந்து பார், தெரிந்து கொள்வாய். கதவை திறக்காவிட்டால் கதவை உடைத்து கொண்டு உள்ளே வந்து உன்னை விழுங்கி விடுவேன். ஓஹோ, அப்படியா? யார் யாரை விழுங்குகிறார்கள் என்று பார்க்கலாம். இவ்விதம் சொல்லிவிட்டு கடோத்கஜராயர் எழுந்து மின்சார விளக்கை போட்டார். கதவை திறந்து பார்த்தார். அவர் எதிர்பார்த்தது போலவே அங்கே ஒரு பேய் நின்று கொண்டிருந்தது. ராயர் மியூசியத்தில் மனிதனுடைய உடலின் எலும்புக்கூடு வைத்திருப்பதை பார்த்திருந்தார். அதே மாதிரி இந்த பேய் இருந்தது. ஆனால் பேசிற்று. காலையும் கையையும் கழுத்தையும் மாட்டிற்று. அப்படி ஆட்டிய போது எலும்பு பூட்டுகள் ஜல் ஜல் என்று சத்தமிட்டன. போய்விடு போய்விடு என்று அந்த பேய் காலினால் தரையில் உதைத்து கொண்டு அலறியது.
கடோத்கஜராயர் தம் நெஞ்சை ஒரு கையினால் அமுக்கிக் கொண்டு சொன்னார், இதோ பார், உன்னுடைய மிரட்டலுக்கெல்லாம் நான் பயந்து விட மாட்டேன். இந்த வீடு பெரியது, தாராளமாயிருக்கிறது. என்னுடைய குடும்பம் பெரியதுதான். என்றாலும் இதில் நான் என் குடும்பத்துடன் குடியிருக்கலாம், நீயும் இருக்கலாம். நீ இருப்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஒரு நிபந்தனை. ராத்திரி நாங்கள் தூங்குகையில் நீ ஜல் ஜல் என்று சத்தமிட்டு கொண்டு நடமாடக்கூடாது. நடமாடாமல் இருந்தால் நல்லது. அப்படி நடமாடினாலும் சத்தம் கேட்காதபடி நடமாட வேண்டும். தெரிகிறதா? உன்னுடைய எலும்பு பூட்டுகளில் இப்போது சதைப்பற்று இல்லாதபடியால் இப்படி சத்தம் கேட்கிறது. கொஞ்சம் மோபில் ஆயில் வாங்கி தருகிறேன். அதை போட்டுக்கொண்டு நடமாடினால் இவ்வளவு சத்தம் கேட்காது. தெரிகிறதா என்று ராயர் சொன்னவுடன், அதெல்லாம் முடியாது. எண்ணெய் போட்டுக்கொள்ளும்படி சொல்ல நீ யார்? நான் நடமாடும்போது ஜல் ஜல் என்று சத்தம் கேட்டால்தான் எல்லோரும் பயப்படுவார்கள். நீ சொல்வது தவறு. அதற்கெல்லாம் இந்த காலத்தில் யாரும் பயப்பட மாட்டார்கள். என் குழந்தைகள் பொல்லாதவர்கள். உன்னை பார்த்து விட்டால் மியூசியத்தில் இருந்து தப்பி வந்து விட்டதாக எண்ணி உன்னை எலும்பு எலும்பாக கழற்றி எடுத்து விடுவார்கள் என்றார். இதை கேட்ட உடனே அந்த பேய் ஓய் என்று சத்தம் போட்டுவிட்டு ஓடியது. மச்சுப்படியின் பக்கத்தில் போய் நின்று திரும்பி பார்த்து, இரு என் அண்ணனை வரச் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடியது. ஸ்ரீ கடோத்கஜராயர் நின்ற இடத்திலேயே நின்றார். மற்றொரு பேய் 2 கையாலும் தலைக்கு மேலே ஒரு பழம் பெட்டியை தூக்கி பிடித்து கொண்டு வந்தது. இதுவும் எலும்புக்கூட்டு பேய்தான். ஆனால் காவி துணியினாலான ஒரு நீண்ட அங்கியை கழுத்தில் இருந்து கால் வரை போட்டுக்கொண்டு வந்தது. ராயரின் அருகில் வந்ததும் போடட்டுமா என்று கேட்டது. ராயர், பேயே, நீ சினிமா பார்ப்பதுண்டா என்று கேட்டார். உனக்கு எப்படி தெரிந்தது என்றது பேய். நீ பார்த்த ரத்னகுமார் படத்தை நானும் தான் பார்த்தேன். அதில் ஒரு பேய் போடட்டுமா என்று அசடு வழிய உளறுகிறதே, அதை பார்த்துத்தானே நீயும் உளறுகிறாய். அதை கேட்ட அந்த பேய் திடீரென்று பெட்டியை கீழே போட்டது. பெட்டி அதன் கால் மேலேயே விழுந்தது. வலி பொறுக்காமல் வீல் என்று கூச்சல் போட்டுக்கொண்டு ஓட்டம் பிடித்தது. பிறகு கடோத்கஜராயர் இனி நிம்மதியாக தூங்கலாம் என்று எண்ணி கதவை சாத்தி கொண்டு உள்ளே போனார். பயன் என்ன? சற்று நேரத்துக்கெல்லாம் மறுபடியும் ஜல் சத்தம் கேட்டது. முன்னை விட அதிகமாகவே கேட்டது. கதவை திறந்து பார்த்தால் உடம்பில் இரும்பு கவசமும் தலையில் இரும்பு தொப்பியும் தரித்த ஒரு எலும்புக்கூட்டு பேய் நின்றது. அது அணிந்திருந்த கவசங்களினால் தான் அதிக சத்தம் என்று ராயர் அறிந்து கொண்டார். பழி என்று பேய் கத்திற்று. இதோ பார், வீண் கூச்சல் போடாதே. நீ ஹாம்லெட் நாடகத்தில் வரும் தகப்பன் பேய்தானே? ஆமாம், பழி. நீ கையினால் ஆகாத உபயோகமற்ற பேய் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால் தானே உனக்கு துரோகம் செய்த மனைவியையும் சகோதரனையும் உன்னால் பழிவாங்க முடியவில்லை. உன் மகனை ஏவி விட்டு அவன் வாழ்வையும் கெடுத்தாய். சி முட்டாளே, கோழை பேயே, போ. நீ கெட்ட கேட்டுக்கு கவசம் வேறு கேடா. இங்கே நின்றாயோ பிடித்து மியூசியத்துக்கு அனுப்பிவிடுவேன் என்றார். ஹாம்லெட்டின் தகப்பன் பேய் அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டது. சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த இன்னொரு பேயை பார்த்து, கடோத்கஜராயர், நீ யார் என்று கேட்டார். நான் ஜோசிய பேய் என்று சொன்னது. எதற்காக வந்தாய் என்றார். நீ என்னை பற்றி இன்று டிராம் வண்டியில் அவதூறு கூறினாய் அல்லவா? என் உண்மையை நிரூபிக்கவே வந்தேன். உன்னுடைய காரியம் பலிக்காமல் செய்வதற்காகவே வந்தேன் என்றது. பாவம், இதற்காகவா உயிரை விட்டாய்? உன்னுடைய விதி இன்னதென்று உன் ஜோசியத்தில் தெரிந்ததா? தெரியாமல் என்ன, பேஷாய் தெரிந்திருந்தது. இச்சமயத்தில் ஜெயபேரிகை கொட்டடா என்ற ஒரு கம்பீர முழக்கம் கேட்டது. முழக்கம் வந்த திசையை பார்த்தால் பாரதியார் வந்து கொண்டிருந்தார். அதே அல்பாக்கா சட்டை,
கழுத்தில் அதே விதத்துண்டு, அதே மீசை, தலையில் அதே மாதிரி குஞ்சம் விட்ட தலைப்பாகை. பயமெனும் பேய்தனை அடித்தோம் என்று பாரதியார் முழங்கினார். அவ்வளவுதான். ஜோசிய பேய் ஓட்டம் பிடித்தது. அந்த பேயை துரத்தி கொண்டு பாரதியார் விரைந்து ஓடினார். மறுபடியும் இன்னொரு அனல்வாய் பேய் வந்தது. அது வாயை திறந்தால் தணல் சுடர் விட்டது. மனோகரன் நாடகத்து பேய் அது என்று கடோத்கஜராயர் உடனே தெரிந்து கொண்டார். ஏ பேயே, நானே மனோகரன் நாடகத்தில் பேயாக நடித்திருக்கிறேன். உன்னை விட பிரமாதமாக என்னுடைய வாயிலிருந்து அனலை கக்குவேன் தெரியுமா என்றார் ராயர். அந்த பேயும் ஓட்டம் எடுத்தது. கடைசியாக கடோத்கஜராயர் கூட சிறிது மிரளும்படியாக 10-15 பேய்கள் சேர்ந்தார் போல் வந்து அவரை சூழ்ந்து கொண்டன. பசி பசி என்று அவை கூச்சலிட்டன. ராயர் இந்த நிலைமையை எப்படி சமாளிப்பது என்று ஒரு நிமிஷம் யோசனை செய்தார். அதற்குள் அப்பேய்கள், பசி, உன்னை விழுங்கிவிடப் போகிறோம் என்று ஆவேசமாக ஆர்ப்பரித்தன. ஏ பேய்களே, உங்களுடைய பொய் எனக்கு தெரியாது என்றா நினைக்கிறீர்கள்? பஞ்சத்தினால் நீங்கள் செத்துப்போனதாக பொய் சொல்லி ஊரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள். காங்கிரஸ் மந்திரிகளுக்கு அபகீர்த்தி உண்டாக்குவதற்காகவே இப்பேற்பட்ட சதி ஆலோசனை செய்திருக்கிறீர்கள். உண்மையில் நீங்கள் பஞ்சத்தினாலோ பசியினாலோ இறக்கவில்லை, வயது முடிந்ததனாலேயே செத்தீர்கள். அது உங்கள் தலைவிதி. யார் என்ன செய்ய முடியும்? உடனே எல்லோரும் ஓடி போய்விடுங்கள். இல்லாவிட்டால் எங்களுடைய உணவு மந்திரி கணம் முன்ஷியை கூப்பிட்டு கொண்டு வருவேன் என்றார் ராயர். உணவு மந்திரி முன்ஷி வந்தால் எங்களை என்ன செய்து விடுவார்? எலும்பிலே பாஸ்பரஸ் என்னும் சத்து இருக்கிறது. பூமிக்கு அது நல்ல உரம். உங்கள் எலும்புகளை எல்லாம் சுக்கு நூறாய் இயந்திரத்தில் கொடுத்து உடைத்து நிலத்துக்கு போட்டு உளும்படி செய்து விடுவார். இதை கேட்டதும் அந்த பஞ்ச பேய்கள் ஒரே ஓட்டம் பிடித்தன. அப்போது எழுந்த பெரும் ஜல் ஓசையில் கும்பகர்ணன் கூட விழித்தெழுந்திருப்பான். ஸ்ரீ கடோத்கஜராயர் விழித்து கொண்டதில் வியப்பு இல்லை அல்லவா? தாம் தூங்காமல் இருக்க தீர்மானித்திருந்தும் எப்படியோ தூங்கி போய்விட்டதையும் அத்தனை நேரம் கண்டது கனவுதான் என்பதையும் உணர்ந்து கொண்டார். எழுந்து உட்கார்ந்து தம் கண்களை துடைத்து கொண்டார். பேயும் இல்லை, கீயும் இல்லை, எல்லாம் பிரம்மை என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கும் போது மறுபடியும் ஏதோ சத்தம் கேட்டது. ஜல் ஜல் என்றும் சல் சல் என்றும் கலீர் கலீர் என்றும் ஓசைகள் எழுந்தன. இது என்ன கூத்து? கடோத்கஜராயர் நன்றாக விழித்து கொண்டார். அறைக்கதவை திறந்தார். அந்த வீட்டின் மாடியில் ஏதோ ஒரு மூலை அறையிலிருந்து அந்த சத்தங்கள் வந்தன. அடிமேல் அடி வைத்து மெல்ல மெல்ல நடந்து மச்சுப்படி ஏறினார். சத்தம் வந்த அறைக்கு அருகே சென்று பார்த்தார். ஜன்னல் கதவு ஒன்றே ஒன்று மட்டும் திறந்திருந்தது. அதன் வழியாக எட்டி பார்த்தார். உள்ளே 5-6 ஆசாமிகள் உட்கார்ந்து பணம் வைத்து சீட்டாடி கொண்டிருந்தார்கள். வெள்ளிப்பணத்தை அங்குமிங்கும் நகர்த்திய சத்தம்தான் அவர் கேட்ட சப்தம். மேலே கூறிய வினோதமான கனவை உண்டாக்கிய ஓசையும் அதுதான் போலும். கடோத்கஜராயர் அடிமேல் அடி வைத்து நடந்து சென்று திறந்திருந்த வாசற்படி வழியாக வெளியேறினார். தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனை தேடி போனார். கதவை இடித்தார். ஒரு போலீஸ் சேவகர் கண்ணை துடைத்து கொண்டே வந்து கதவை திறந்தார். அங்கே ஒரு வீட்டில் சூதாட்டம் நடைபெறுகிறது. உடனே வந்தால் குற்றவாளிகளை கைப்பிடியாக பிடிக்கலாம் என்று சொன்னார் ராயர். உமக்கு எப்படி தெரியும் என்று போலீஸ்காரர் கேட்டார். வாடகைக்கு அந்த வீட்டை பேசியிருக்கிறேன். அந்த வீட்டில் ராத்திரி படுத்து கொண்டிருந்தேன் என்றார். எந்த வீட்டில்? வீதியையும் வீட்டு நம்பரையும் கடோத்கஜராயர் சொன்னதும் ஐயோ என்று கூச்சல் போட்டுவிட்டு போலீஸ்காரர் கதவை சாத்தி கொண்டார். தம்மை பேய் என்று நினைத்து அவர் பயந்து போய்விட்டார் என்பது ராயருக்கு தெரிந்து போயிற்று. அதிலிருந்து ஒரு யுக்தி உதயமாயிற்று. திரும்பவும் அந்த வீட்டுக்கே போனார். திறந்த கதவு வழியாக பிரவேசித்தார். ஓய் என்று ஒரு கூச்சல் போட்டார். ஈ என்று இன்னொரு சத்தம் போட்டார். சீட்டாடிய அறையிலிருந்து குழப்பமான குரல்கள் வந்தன. மறுபடியும் ராயர்
கிரீச் என்றும் ஐயோ என்றும் கத்தினார். கனவில் பேய்கள் போட்ட சத்தத்தை எல்லாம் இவரும் போட்டார். மாடிப்படியில் 2-3 தடவை தடதடவென்று ஏறி இறங்கினார். சீட்டாட்ட அறை கதவு திறந்தது. சீட்டு ஆடியவர்கள் வெளியில் வரத் தொடங்கினார்கள். மச்சுப்படியில் 10 அடிக்கு மேலே கடோத்கஜராயர் நின்று கொண்டார். தன்னுடைய கருப்பு கம்பளியை எடுத்து தலை முதல் கால் வரை போட்டு மறைத்து கொண்டு நின்றார். அறையிலிருந்து வந்தவர்களில் ஒருவன் அந்த உருவத்தை பார்த்தான். அதோ என்று பீதி நிறைந்த குரலில் சொன்னான். மற்றவர்களும் பார்த்தார்கள். அவ்வளவுதான். ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டார்கள். அவசரத்தில் கொஞ்சம் ரூபாய்களை கூட இறைத்து விட்டு போனார்கள். மறுநாள் காலையில் கடோத்கஜராயர் அந்த வீட்டு சொந்தக்காரரிடம் சென்று வீட்டை கட்டாயம் வாடகைக்கு எடுத்துக்கொள்வதாக சொல்லி போனார். வீட்டு கண்ட்ரோல் அதிகாரி லீவு முடிந்து காரியாலயத்துக்கு வந்ததாக தெரிந்தது. அவரை போய் பார்த்தார். எல்லா விபரமும் சொன்னார். அதிகாரி அவரை பார்த்து, வீடு ரொம்ப பெரியதா, சௌகரியமானதா என்று கேட்டார். ஆமாம், பெரிய வீடுதான், மிகவும் வசதியானது. நியாயமாக அந்த வீட்டுக்கு என்ன வாடகை கொடுக்கலாம் என்று கேட்டார். மாதம் 200 ரூபாய் கண்ணை மூடிக்கொண்டு கொடுக்கலாம். வீட்டுக்கார செட்டியார் என்ன வாடகை கேட்கிறார்? 90 ரூபாய்க்கு தருவதாக சொல்கிறார். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் குறைக்கவும் சம்மதிக்கலாம் அல்லவா? அதுவும் சாத்தியம்தான். சரி, நீர் போகலாம். தீர விசாரித்து உத்தரவு போடப்படும் என்றார். மறுநாள் ராயர் வீட்டுக்கார செட்டியாரை போய் கேட்கலாம் என்று போனார். வழியில் மேற்படி வீட்டை சுண்ணாம்பு அடித்து சுத்தம் செய்து கொண்டிருந்ததை பார்த்து வியப்படைந்தார். செட்டியாரை போய் பார்த்தபோதுதான் விஷயம் தெரிந்தது. வீட்டு வாடகை உத்தியோகஸ்தர் மிஸ்டர் பேயாழ்வார் நாயுடுகாரு மேற்படி வீட்டை 60 ரூபாய் வாடகைக்கு தாமே எடுத்துக்கொண்டு விட்டார். அந்த வீட்டுக்கு குடிவந்தவரின் பெயர் பொருத்தம் ஸ்ரீ கடோத்கஜராயருக்கு மிக்க திருப்தி அளித்தது. அதோடு இன்னொரு ஆறுதலும் அடைந்தார். மிஸ்டர் பேயாழ்வார் நாயுடுவும் தம்மை போல் பெரிய குடும்பிதான் என்று தெரிய வந்தது. ராயரை காட்டிலும் நாயுடுவுக்கு 3 குழந்தைகள் அதிகம், மொத்தம் 1 டஜன். புது வீட்டில் அம்மனிதர் குடியும் குடித்தனமுமாக நன்றாயிருக்கட்டும், குடும்பத்தை மேலும் பெருக்கிக் கொள்ளட்டும் என்று ராயர் மனதிற்குள் ஆசீர்வதித்தார். கதை முடிவடைந்தது. இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.